தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பஸ் கண்டக்டருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார். பஸ் கண்டக்டருக்கு அமைச்சர் பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இது இப்பொழுது நடைபெற்றதல்ல, 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. திமுகவுக்கு போதுமான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கருணாநிதி முதலமைச்சராக பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றவர் ஆமாவேலு. திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் தமிழர் கிடையாது, தெலுங்கர். இவர் பஸ் கண்டக்டராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் திருவண்ணாமலை மாவட்டம் குடலூர் பகுதியை சார்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு படித்துள்ளார். பஸ் கண்டக்டராகவும் மெக்கானிக்காகவும் பணிபுரிந்தவர். அதிமுக முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் வீட்டில் எடுபிடி வேலை பார்த்தவர். ராஜாராம் வீட்டில் காய்கறி வாங்கி கொடுத்தவர். ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர். இவர் ராஜாராம் மூலமாக 84ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் வாய்ப்பு பெற்றார். வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு சென்றார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள் அணியில் இருந்தார். பின்பு பாக்கியராஜ் கட்சிக்கு மாறினார். இவர் 95ஆம் ஆண்டு திமுகவுக்கு வந்தார். இவர் தாண்டாரம்பேட்டை தொகுதியிலிருந்து 2 முறை தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் திருவண்ணாமலை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்படுகிறார். இதுவரை 6 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் கருணாநிதி அமைச்சரவையில் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் ஆரம்பகால வாழ்க்கை என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சாதாரண பஸ் கண்டக்டரை அமைச்சராக்கி அழகு பார்த்த பெருமை கருணாநிதியை சாரும். இன்னைக்கு அமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஆமாவேலு சொத்து சேர்த்துருக்காப்புல. சொந்தமாக இன்ஜினியரிங் கல்லூரி வச்சுருக்காப்புல. ஏகப்பட்ட பள்ளிகள் நடத்துகிறாப்புல, கல்லூரிகள் நடத்துகிறாப்புல, மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாப்புல, பல தொழிற்சாலைகள் நடத்துகிறாப்புல, தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறாப்புல. இன்றைக்கி 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காப்புல. அதான் உண்மை. ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் அமைச்சரான பிறகு இன்றைக்கி 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான சொத்துக்கு அதிபதியாக இருக்காப்புல. இந்த பெருமை கருணாநிதியை தான் சாரும். ஒரு சாதாரண பஸ் கண்டக்டருக்கு அமைச்சர் பதவி வழங்கி அழகு பார்த்தார் கருணாநிதி.